வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஇடி 2025 பேப்பர் 2, அதாவது தமிழில் கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு தடவை வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவன். அடுத்த கொஸ்டின், இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் பேர் தான் அப்துல் கலாம். ஓகேங்களா, ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்த கொஸ்டின், மின்னணு இயந்திரம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ். அடுத்த கொஸ்டின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் பேர் மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யாருன்னு கேட்டால் மூவலூர் ராமாமிர்தம். அடுத்த கொஸ்டின், அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் யார்? முத்துலட்சுமி அவர்கள். ஓகேங்களா, அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் வந்து முத்துலட்சுமி. அடுத்த கொஸ்டின், மறைமலை அடிகளின் மகள் பெயர் கேட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா, மறைமலை அடிகளின் மகள் பெயர் வந்து நீலாம்பிகை அம்மையார். அடுத்து, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழியக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் பாரதிதாசன். தமிழியக்கம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். சிறு பஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காரியாசன். ஓகேங்களா, சிறு பஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். அடுத்து, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் வந்து அண்ணா அவர்கள். ஓகேங்களா, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவங்க பேர் தான் அண்ணா. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், உரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஓகேங்களா, உரிச்சொற்கள் 2 வகைப்படும். அடுத்து, இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லியிருக்காங்க. பூவாது, அதுக்கு வந்து என்ன இலக்கண குறிப்புனா எதிர்மறை பெயரச்சம். பூவாதுங்கிறது எதிர்மறை பெயரச்சம். அடுத்த கொஸ்டின், தாராசுரம் ஜெகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் ராசராசன். ஓகேங்களா, தாராசுரம் ஜெகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் வந்து 2ஆம் ராசராசன். அடுத்து, தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மாமல்லபுரம். தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கே அமைந்துள்ளது? மாமல்லபுரம். அடுத்து, ராவண காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புலவர் குழந்தை. ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அடுத்து, ராவண காவியம் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 5 காண்டங்கள் 3100 பாடல்கள். ராவண காவியம் 5 காண்டங்கள் 3100 பாடல்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின், ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களின் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து, நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 143. நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின், தி ஜானகிராமன் எழுதிய பயண கட்டுரை வந்து அடுத்த வீடு 50 மைல். ஓகேங்களா, தி ஜானகிராமன் எழுதிய பயண கட்டுரை பேர் வந்து அடுத்த வீடு 50 மைல். ஓகேங்களா. நாகசுர கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாகசுர கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? ஆச்சா மரம். ஓகேங்களா, ஆச்சா மரம் வந்து நாகசுர கருவி செய்ய பயன்படுத்தும் மரம். ஓகேங்களா. அடுத்து, சேர்த்து எழுதுகன்னு சொல்லிட்டு பூ ப்ளஸ் இனம் கேட்டிருக்காங்க. பூவினம், அது ஜென்ரலாக தெரியும். பூ ப்ளஸ் இனம் பூவினம். அடுத்து, பிரித்து எழுதுகளில் திருவருட்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு ப்ளஸ் அருட்பா வந்து திருவருட்பா. அடுத்த கொஸ்டின், நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. 63 நாயன்மார்கள். ஓகேங்களா. அடுத்து, இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லிட்டு கொல்யானைன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன தொகை? வினைத்தொகை. கொல்யானைங்கிறது வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின், காஞ்சி என்றால் டேஸ் என்று பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். காஞ்சினா நிலையாமை. அடுத்து, கடலூரில் இருக்கின்ற காரமணி குப்பம் எதற்கு பெயர் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. கருவாட்டு சந்தை. கடலூரில் இருக்கின்ற காராமணி குப்பம் எதற்கு பெயர் பெற்றது? கருவாட்டு சந்தை. அடுத்த கொஸ்டின், தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன். தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். அடுத்து, நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் வந்து பெரியார். அடுத்த கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் தூவிதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் வந்து பாரதிதாசன். ஓகேங்களா. அடுத்து, யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? 5 சருக்கங்களை. யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது கேட்டால் 5 சருக்கங்களை கொண்டது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.